ஓகே, படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏன்னா எல்லாரும் எங்கள் சீனுக்காக நிறைய பேர் அழுதாங்க. எப்படி சொல்கிறது, எட்ஜாக சீட்டில் உட்காந்து பார்த்தாங்க. யாருமே வந்து ஃபோனுன்னு ஒன்று கையில் எடுக்கவே இல்லை. அதுவே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் அதே தான். நான் என் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. ஃப்ரெண்டு நான் கிருத்திகா, மௌனராகம் கிருத்திகா உட்காந்துருந்தேன். அவன் என் பக்கத்தில் உட்காந்து அழுவும் போதே ஓ நம்மளுக்காகலாம் ஒருத்தங்க அழுகுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்பா அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அம்மா பார்க்கல, அப்போ கூட அம்மா பார்க்கல. அண்ணனும் அப்பாவும் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன். சொல்லவே இல்லை. நீ போய் அதில் பாரு, நீ போய் அதில் பாரு அப்படின்னாங்க. ப்ளீஸ் பா சொல்லுங்க. வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீ மட்டும் அப்பாட்ட எத்திக் மீற சொல்லியிருக்கிற. அப்புறம் என்ன சொன்னார் அப்பா? அப்பா அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, நான் சொல்ல மாட்டேன், லோகேஷ் சார் சொல்லிட்டாரு, நீ வந்து ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துக்கோ, ப்ரீவியூ ஷோக்கு அதனால தான் உனக்கு கூப்பிடல. இப்போ நீ என்கிட்ட கேட்டு அது வேஸ்ட்டாக போயிடும்ல, நீ நடித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு. நான் நடிச்சிருக்கேன்பா, நானே பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு கேட்டேன். சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்ல. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.